ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, ஜிஎஸ்டி வரி, இப்படி பல வரிகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா கார்பன் டாக்ஸ் அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னும் சொல்ல போனா பிற நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சதுன்றதை விட இதுக்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா பங்கேற்கவே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். குறிப்பிட்ட அளவு தான் கார்பன் எமிஷன் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் எந்த அளவுக்கு கார்பன் எமிஷன் இருக்கோ அந்த அளவுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு ஒரு புதிய விதி வந்திருக்கு. இந்த முடிவின்படி அடுத்த கட்டமா கப்பலுக்கெல்லாம் எந்த மாதிரியான நடைமுறை வரும் அப்படின்னா, குறைந்த அளவிலான உலகத்தின் பல்வேறு இடங்கள்ல காலநிலை மாற்றத்தினால பெரிய அளவிலான எதிர்மறை தாக்கங்கள் இருப்பதாலும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாலும் இப்போ இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய அவசியத்துல தான் இருக்கும். அந்த அடிப்படையில கடந்த ஏப்ரல் 11 கப்பல் துறையிலேயே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அப்படி என்னன்னு பார்த்தா, கடந்த ஏப்ரல் 11 ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச கடல்சார் அமைப்பின் சார்பில் பல நாடுகளோடு நடத்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு முக்கியமான முடிவு எட்டப்பட்டிருக்கு. அது என்னன்னா, சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையிலான கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் கார்பன் வாயுக்களை வெளியேற்றும் கப்பல்களுக்கு அபராதம் விதிக்கப்படும், கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த முடிவு. இததான் கார்பன் வரி அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கார்பன் வரிங்கிறது மூலமா அதிக அளவிலான பசுமை வாயுக்களை வெளியேற்றக்கூடிய கார்பனை வெளியேற்றக்கூடிய கப்பல்கள்ல இருந்து குறிப்பிட்ட அளவிலான கார்பன் வெளியேற்றத்துக்கு ஒரு கட்டணம் நிர்ணயிக்கப்படுது. அந்த கட்டணம் வசூலிச்சு மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக அந்த கட்டணம் செலவிடப்படுமா. இந்த நடைமுறை மூலமா அதிக அளவிலான கார்பன் வெளியேற்றத்தை தடுக்க முடியும்னும், அதே போல கார்பன் அதிக அளவில் வெளியேற்றாத மாதிரியான தொழில்நுட்பங்களை தயாரிப்பிலிருந்தே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியும் IMO சொல்லுது. இந்த நோக்கத்தின் அடிப்படையில தான் இந்த கார்பன் வரி விதிக்கப்படுவதாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. பல நாடுகள்ல கலந்து பேசி IMO தரப்புல இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டாலும் 63 நாடுகள் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 16 நாடுகள் கிட்ட இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அந்த 63 நாடுகள் ஆதரவு கொடுத்ததுல இந்தியாவும் ஒண்ணு. இப்படி கப்பல் போக்குவரத்து துறை மேல உலகளாவிய வரி விதிப்பு அப்படிங்கிறது இதுதான் முதல் முறையா கருதப்படுது. IMO தரப்புல இருந்து இப்படி ஒரு முடிவு எட்டப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதிக அளவிலான கார்பன் எமிஷன்ஸ் இந்த கப்பல் துறையில இருந்துட்டு இருக்கு. இதன் மூலமா சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிக அளவுல இருக்கு. ஏன்னா அதிக எடை கொண்ட கப்பல் அதிக அளவிலான கார்பனை வெளியேற்றும் போது அந்த கடல் வளமும் சரி காற்றும் சரி ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கப்படுது. இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு அதன் முயற்சியாக எடுக்கப்பட்டது தான் இந்த முடிவு. இதுல எந்த அளவுக்கு ஒரு கப்பல் கார்பன் எமிஷனை வெளியேற்றுதோ அந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட வரி வசூலிக்கப்படுது. இதன் மூலமா அந்த தயாரிப்பு நிறுவனங்களும் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஒரு வகையில உதவியா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நோக்கமே. இந்த முடிவின்படி அடுத்த கட்டமா கப்பலுக்கெல்லாம் எந்த மாதிரியான நடைமுறை வரும் அப்படின்னா, குறைந்த அளவிலான வாயுக்களை உமிழும் விதமான எரிபொருட்கள் அவங்க யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எந்தெந்த அளவுக்கு இப்படி நச்சு வாயுக்கள் வெளியேற்றப்படுதோ அந்த அளவுக்கு கட்டணம் நிர்ணயிக்கப்படும். டீகார்பனைசேஷன் அப்படிங்கிறத அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட இந்த முயற்சி தான் 2030க்குள்ள கிட்டத்தட்ட இந்த கார்பன் வரி விதிப்பு மூலமா $40 பில்லியன் வரை கட்டணம் ஈட்ட முடியும் அப்படிங்கிறது IMO உடைய கணிப்பு. இதுல 63 நாடுகள் இந்த கார்பன் வரிக்கு ஆதரவா இருந்தாலும் அமெரிக்கா உள்ளிட்ட சில எண்ணெய் வளங்களை முக்கியத்துவமாக பார்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பு நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளான சவுதி அரேபியா, UAE, ரஷ்யா, வெனிசுலா போன்ற நாடுகள்லாம் இந்த கார்பன் வரிக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. காரணம், இதன் மூலமா தங்களது தயாரிப்பு நிறுவனங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும், அதன் மூலமா ஒரு வர்த்தக தொய்வு ஏற்படும் அப்படிங்கிறதுனால அந்த அடிப்படையில் இந்த கார்பன் வரியை எதிர்க்குது இந்த நாடுகள். இன்னும் சொல்ல போனா பிற நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சதுன்றதை விட இதுக்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா பங்கேற்கவே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். கூடவே ஒருவேளை அமெரிக்க கப்பல்கள் மீது இது மாதிரி அபராதம் விதிக்கப்பட்டா, கட்டணம் வசூலிக்கப்பட்டா பரஸ்பர நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அமெரிக்கா தரப்புல இருந்து எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த வரி விதிப்பு, இறக்குமதி வரி இப்படின்ற விஷயங்கள்ல அமெரிக்கா பிற நாடுகளோட ஒரு வித மோதல் போக்கிலே தான் போயிட்டு இருக்கு. அந்த வகையில இப்படி பல சர்வதேச நாடுகள்
ஒன்றிணைந்து ஒரு விஷயத்துக்கு ஆதரவா இருக்கும்போது அந்த இடத்துலயும் அமெரிக்கா எதிராக தான் இருக்கு. இந்த வரி வசூல் நடவடிக்கை நடைமுறைக்கு வர்றது அப்படின்னு பார்த்தா 2028ஆம் ஆண்டுல முழுமையா நடைமுறைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை இந்த கார்பன் வரி நடைமுறைக்கு வந்தா அதுக்கப்புறம் 5000 டன்னுக்கும் அதிகமான எடை கொண்ட கப்பல்கள்ல இருந்து அதிதீவிரமான நச்சுக்கள், வாயுக்கள் இது மாதிரி வெளியேறினா அதுல குறைந்தபட்சம் $380 வரைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவிலான வாயுக்களை வெளியேற்றி அந்த வரம்பை மீறி ஒரு கப்பல் செயல்பட்டதுன்னா அதுக்கு $1000 வரை கட்டணம் வசூலிக்கப்படும். ஒருவேளை LNG கேஸ், அதாவது திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயுக்கள் வெளியேற்றப்பட்டா அதற்கு எந்த அளவு அந்த வாயுக்கள் வெளியேற்றப்படுதோ அந்த அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட அளவிலான கட்டணம் படிப்படியா செயல்படுத்தப்பட்டு வசூலிக்கப்படும். ஆனா இப்படி கார்பன் வரி விதிப்பு அப்படிங்கிற இந்த திட்டத்தின் மூலமா வசூலிக்கப்படும் அந்த கட்டணங்கள்லாம் எந்த மாதிரி செயல்படுத்தப்படும், எப்படி விநியோகிக்கப்படும் அப்படிங்கிறது குறித்து தெளிவான ஒரு விளக்கம் IMO தரப்புல இருந்து இன்னும் கொடுக்கப்படல. ஆனா டீகார்பனைசேஷன் சம்பந்தமா சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக இந்த வாயுக்களை குறைக்கிற வகையில எல்லா நடவடிக்கைகளுக்கும் இது பயன்படுத்தப்படும் அப்படின்னு பொதுவான ஒரு கருத்து இருக்கு. இந்த திட்டம் மூலமா ஒரு ஆண்டுக்கு $10 பில்லியன் இருந்து $13 பில்லியன் வரை கட்டணமா வசூலிக்கப்படும் அப்படின்னு கடல்சார் அமைப்பு கணிக்குது. ஆனா என்னதான் இந்த திட்டத்தின் மூலமா ஒரு குறிப்பிட்ட அளவிலான தொகை ஈட்ட முடியும் அப்படின்னாலும் இந்த திட்டத்தோட அடிப்படை நோக்கமே கார்பன் உமிழ்வை குறைக்கிறது தான். ஆனா அப்படி பார்த்தா 2028ல தான் இது முழுமையா நடைமுறைக்கு வரும்னாலும் IMOவோட இலக்குன்னு பார்த்தா 2030க்குள்ள 20% வரையிலான கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா இப்ப இருக்கிற ஒரு கணிப்புப்படி IMO தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா 2030க்குள்ள 8% கார்பன் உமிழ்வை தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். இது நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட 10% குறைவாதான் இருக்கு. இருந்தாலும் இது ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை, சுற்றுச்சூழல் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது IMOவோட நம்பிக்கையா இருக்கு. இந்த நடைமுறையை 2028க்கு அப்புறம் செயல்படுத்தினா IMOவோட நோக்கத்தின்படி, இலக்கின்படி 2030க்குள்ள 20% கார்பன் உமிழ்வை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. ஆனா IMOவோட தற்போதைய கணிப்புப்படி 2028க்கு அப்புறம் 2 ஆண்டுகள்ல 2030க்குள்ள வெறும் 8% கார்பன் உமிழ்வை மட்டும்தான் தடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது நிர்ணயிக்கப்பட்ட இலக்கான 20% குறைப்பு அப்படிங்கிறத விட 12% கம்மி தான். ஏன்னா 8% தான் இந்த 2 ஆண்டுகள்ல குறைக்க முடியும் அப்படிங்கிறது கணிப்பு. இந்த கார்பன் குறைப்பு அப்படிங்கிறது 2 கட்டமான ஒரு இலக்கா நிர்ணயிக்கப்படுது. அதாவது ரொம்ப தீவிரமா இதை பின்பற்றினா 2030க்குள்ள 21% கார்பன் உமிழ்வை குறைக்கணும் அப்படிங்கிறது இலக்கா இருக்கு. ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 15 to 17% வரை இந்த கார்பன் உமிழ்வை குறைக்கிறதுக்கான இலக்கா இருக்கு. ஆனா 2030க்குள்ள 21% குறைச்சிருக்கணும் அப்படிங்கிறது இலக்கா இருக்கு. இதுவே எளிமையான இலக்கா வச்சு பார்த்தா கூட 2030க்குள்ள 8% குறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு ஆண்டுக்கு 4% குறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் எளிமையான இலக்கா இருக்கு. ஆனா இந்த நடைமுறை தீவிரப்படுத்தப்பட்டா 2030க்குள்ள 21% வரை இந்த கார்பனை குறைக்க முடியும் அப்படிங்கிறது கணிப்பு. இதன் மூலமா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது $10 பில்லியன் வரை நிதி திரட்டப்படும் அப்படின்னு IMOவால மதிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி திரட்டப்படுற அந்த நிதி, அதாவது இந்த கார்பன் வரி மூலமாக கட்டணம் வசூலித்து அதுல திரட்டப்படுற இந்த நிதி அப்படிங்கிறது பொருளாதார வகையில மந்தமாக இருக்கக்கூடிய சில நாடுகளுக்கு இது உதவுறதுக்கு இந்த நிதி முதலீடா கொடுக்கப்படும். குறைந்த கார்பனை வெளியேற்றும் தொழில்நுட்பங்களை தயாரிக்கிறதுக்காக பொருளாதார வளர்ச்சியில வலுவிழந்து இருக்கக்கூடிய சில நாடுகளுக்கு இந்த நிதி கொடுக்கப்பட்டு இது போன்ற கார்பன் உமிழ்வு அதிகமா இல்லாத மாதிரியான தொழில்நுட்பங்களை தயார் செய்ய அந்த நாடுகள் ஊக்குவிக்கப்படும் இந்த நிதி மூலமா அப்படின்னு சொல்லப்படுது. IMOவின் இந்த குறிப்பிட்ட திட்டம் அப்படிங்கிறது பல நாடுகள் சேர்ந்து கூட்டமைப்பா செயல்பட்டா சுற்றுச்சூழல் பாதிப்பிலிருந்து எந்த அளவுக்கு மீண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அமையும் அப்படிங்கிறது IMOடைய கருத்து. அதே போல காலநிலை மாற்றத்தை சமாளிக்க அந்த நாடுகள் தானே பாதிக்கப்படுது, நமக்கு என்ன, இந்த நாடுகள் தானே அப்படி இல்லாம எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியா இப்படி காலநிலை மாற்றத்தை பிற நாடுகள் சமாளிக்கிறதுக்கு இதுவும் உதவும் ஒரு முன்னுதாரணமா இந்த திட்டம் அமையும் அப்படின்னு IMO தரப்புல இருந்து சொல்லப்படுது. இதுல அதிக அளவிலான கார்பன் வெளியேற்றும்படியான தொழில்நுட்பங்களை தயாரிக்கிறதுல பெரும் பங்கு வகிக்கிறது தைவான். இப்போ தைவான் நிறுவனங்கள் இந்த கார்பன் வரி மூலமா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தரவு சொல்லுது. என்ன அப்படின்னா தைவான் நிறுவனங்கள்ல பெரும்பாலும் ஏற்றுமதி சார்ந்து இந்த மாதிரியான
கார்பன் வெளியேற்றும் தொழில்நுட்பங்களை தயாரிப்புகளை அதிக அளவுல தைவான் ஏற்றுமதி செய்யுது. அப்படின்னும் போது இப்ப கார்பன் குறைப்பு தான் இங்க நோக்கமா இருக்கிறதால கார்பனை குறைஞ்சளவு உமிழ்வதற்கான தொழில்நுட்பங்களை தான் இந்த திட்டம் ஊக்குவிக்கும். அதை மீறினா இப்படி கட்டணங்கள் வசூலிக்கப்படும். ஏற்கனவே ஏற்றுமதி வரி விதிப்பு இப்படிங்கிறதுல பிரச்சனை இருக்கும்போது இந்த விஷயம் இன்னும் தைவானோட நிறுவனங்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த குறைந்த கார்பன் வெளியேற்றத்துக்கான இந்த தொழில்நுட்பத்தை தயாரிக்கிறதுக்கு தைவான் சில திட்டமிடல்களை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு. இதன் மூலமா ஏற்றுமதி செலவுகளும் அதிகமாகும். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப திட்டங்கள்லாம் திரும்பியும் மாற்றி யோசிக்கணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு வர்த்தக நெருக்கடி தைவானுக்கு வருது. இதே போல பல நாடுகள், குறிப்பா எண்ணெய் வளம் கொண்ட பல நாடுகள் இந்த கார்பன் வரி விதிப்பினால பாதிக்கப்பட்டாலும் பெருவாரியான நாடுகள் இதன் மூலமா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நோக்கி போறதுனால எதிர்காலத்துல இது ஒரு பெரிய தாக்கத்தை தான், அதுவும் நேர்மறையான நல்ல தாக்கத்தை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது IMO தரப்புல இருந்து நம்பப்படுது. இதன் மூலமா சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில தயாரிப்புல இருந்தே அந்த விஷயத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல நோக்கமாக தான் இருக்கு. இதை நோக்கி செயல்பட்டா ஒரு கூட்டு முயற்சியோட ரொம்ப எளிதில் காலநிலை மாற்றங்களை நல்ல திறம்பட சமாளித்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது IMOடைய நம்பிக்கையா இருக்கு. எது எப்படியோ இந்த திட்டம் பெருவாரியான நாடுகளால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இதுல பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா வர்த்தகம் அப்படின்றத தாண்டி லாபம் ஈட்டலனாலும் சுற்றுச்சூழலுக்காக எதிர்காலத்துல காலநிலையை சமாளிக்கிறதுக்கான ஒரு முயற்சியா இந்த நாடுகள் எல்லாம் இதுக்கு ஆதரவு அளிச்சிருக்கு. அப்படின்னும் போது அந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய அவசியத்துல இருக்கிறத இது உணர்த்துது. காலநிலை மாற்றத்தும் அதன் விளைவா வரக்கூடிய தாக்கங்களையும் எதிர்கொள்றதுக்கு இந்த ஒரு முயற்சி நல்ல ஆரம்பமா இருக்கும் அப்படிங்கிறது சமூக ஆர்வலர்களோட, சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களுடைய கருத்தா இருக்கு.